அந்த தண்டல்காரனுக்கு பையன் எங்கெங்கெல்லாம் ஒளி வேண்டியதுக்குதா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிச்சலாம். போனுக்கு பண்ண போறான். நோ மல்லிகாக்கா உன்னை கேச்சுனா விட்டு தண்டல்காரன் வந்துக்கிறான். ஆமா வந்து அசியமா கத்தின்னு வந்தாலு பக்கத்திலே கிரியா 4 அடி கொடுக்க வேண்டியதானே அவனை. நீ காசை வாங்கி போட்டதுக்கு நான் உனக்கிட்ட சண்டைக்கு போகணுமா? என்ன இதுக்கு அதிகாகுது? தம்பியா உனக்கு ஒன்னா நான் தான் வரணும். நான் பக்கத்து வீட்டுக்காரன். யோ நீ ஒன்னும் வரத்தாவல போ. உன் பொண்டாட்டி தேன் இருக்குது, செம்ம கோவத்துல இருக்குது. ஐயோ சாதாரண இருக்கும் போதே பேய் ஆட்டம் போடுவாள. இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையா? அந்த தண்டுக்காரன் திட்டினா பச்சை பச்சையா திட்டினா காதுல கேட்கவே முடியல அந்த அளவுக்கு. ஒரே ஒரு தண்டு தானே கட்டலாம், அதுக்காக அப்படி கேட்பான். எல்லாத்தையும் சொல்லிட்டான், ஒரு தண்டுல கூட கட்டலையாம நீயா? அதுவும் கேட்டுச்சா? சரி எதனா ஒரு ஐடியா சொல்லலாம். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணானாக்கா எதனா எழுதி வச்சிட்டே தூக்கு மாட்டி செத்துரு. வாழை கழுவிடா வாழை கழுவ தூக்கு மாட்டி சாக சொல்றியா? என்னடா பேச்சு இத? இதான் வழி. இல்ல வேலைக்கு எங்கன்னா போய் சம்பாதிச்சு கடனை காலி. வேலையா? வேலையே நம்மளுக்கு ஒத்துக்காதா? என்ன பண்ணலாம்? வீட்டுல இருக்கிறேன் பொண்டாட்டியா? பயங்கர கோவத்துல இருக்குது. பயங்கர கோவத்துல இருக்குதா? சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். மனமே முருகா மயில் வாகனம். என்னப்பா சந்தோஷமா பாட்டு பாடுவாரா? என் கனவுல முருகர் வந்தாரு, எனக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னாரு. என் கனவுல கூட வந்தாரு. உன் கல்யாணம் ஆச்சுன்னா உலகம் அழிஞ்சிருன்னு சொன்னாரு. செம்ம காமெடி பண்ணாத. உங்ககிட்ட அவ்வளவு கூட்டமா இருந்துச்சா? கூட்டமா இருந்துச்சா? என்னப்பா சொல்ற? கடைக்காரன் ஊத்தான் வந்து அசியமா திட்டினான். ரொம்ப அசிங்க பதிருக்கான. ஊருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? அவன் காசு எங்கன்னா கடை வாங்கினா குத்துணும்டா. எவ்வளவு ஒன்னும் சொல்லி நான் தரேன். காது மேலே வைப்பேன், பாக்கெட்ல கை விடுவேன். இல்லையே இல்லையே போடா. போய் தெரியாத மனுஷனாகிற. முருகா உன்னன் மயில் வாகனம். என்னண்ணா ஊட்டாண்ட பிரச்சனையா? உனக்கு கூட தெரிஞ்சு போச்சா? இங்க தானப்பா உட்காந்துக்கிறேன். அவனுக்கு எப்படி தெரியும்? போறவங்க வரவங்க எல்லாம் வீட்டு கதையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்லப்பா, அந்த நாதரி கிட்ட ஒரு 10,000 கடை வாங்கிட்டப்பா. ரொம்ப அசிங்க பத்துறப்பா. நோ கடன் வாங்கினா குடுக்கணும்னா, குடுக்கலைன்னா அசிங்க தான் படுத்துவாங்க. போன வாரம் ஊட்டாண்டு கத்தினாங்களா? அது என்ன கதை? அதுவா? அது ஆட்டோ டியூ கட்டல, அதுக்காக கத்தின்னு இருந்தாங்க. கட்டல இல்ல, எனக்கு நீ அறிவுரை சொல்லதரா? நீயே ஒரு திட்டு பையன். நோ என்னன்னா பேசுற? ஏதோ ஆறுதல் சொல்லலான்னு பார்த்தா இவ்வளவு கேவலமா பேசுற. என் பொண்ணாட்டி அசிங்கமா திட்டு போய்க்கிறான். அவன் இருக்கிற கோவத்தெல்லாம் வச்சு என் மேல ஏறி ஏறி மிதிப்பா. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நெஞ்செல்லாம் படப்பட இருந்துப்பா. பேசாம தண்டல்காரனை வர வச்சு நல்லா உதகுத்து அமிச்சிடலாமா? முடியுமா உன்னால? நீ நம்பரை மட்டும் கொடு, நான் வர வைக்கிறேன். ஒரு வழி பண்ணிடுவான். அது மட்டும் பண்ணிட்டு வச்சுக்கோ. 2 நாளைக்கு ஆட்டோ சும்மாவை தொழிச்சு தரேன்பா. அதெல்லாம் வேணாம், நான் நம்பர் கொடு. இந்தா இது லாஸ்ட் நம்பர்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதிலே பேசு. தராரா பேசுப்பா. மெர்சல்லாம் இன்னும் அத நான் பாத்துக்கிறேன். ஹலோ, நீதான் தண்டல்காராடா? என்ன எங்க அண்ணன் ரொம்ப அசிங்கப்படுத்துறியாம? எங்க அண்ணன் பயங்கர கோபத்துல இருக்காரு. ஆம்பளையா இருந்தா வாடா. இங்க இவன் வெயிட்டுக்கு ஒரு 4 குத்து நான் ஒழிச்சுக்குவான். வாடா வாடா, அதே தெருவுல தான் வாடா. ஆட்டோ வச்சுன்னு இருக்கான் பாரு, வாடா. தம்பி சும்மா வரக்கூடாது, அவனை பெண்ட் எடுத்துடணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னா, நீ ஆட்டோவுல உட்காரு, அவன் வரேன்ட்டான். என் பொண்டாட்டி என்ன பண்ண போறான்னு அப்படியே கோபம் திக்கு திக்கு அடிச்சுக்குதுப்பா. நீ கவலைப்படாதுண்ணா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே கரெக்டா தான் நடக்கும். கரெக்டா நடக்கிற மாதிரி தெரியலடா, ஏதோ பூதம் வர மாதிரி தெரியலடா. பூதமா? ஐயோ, உன் பொண்டாட்டி தானே வருது. நான் ஒழிச்சுக்கிறேன், எதுவும் சொல்லாதுப்பா. சரி சரி ஒளிஞ்சுக்கோ. என் ஆட்டோக்கார தம்பி, என் வீட்டுக்காரனை பார்த்த? அது வந்துக்கா, அது வந்து நான் எப்பயுமே உங்ககிட்ட போய் சொன்னது இல்ல. இப்ப இவரு கேட்டாங்க, 8 இடுப்பு மேலே விடுவேன். டேய் கம்முனுடா. சொல்லுப்பா, அவன் மட்டும் இப்ப மாட்டான கழுத்தோட பிரிச்சு விட்டுருவேன். ஏன்க்கா அவ்வளவு கோவத்தோட இருக்கீங்க? என்னாச்சு? அதான் சொல்லிட்டேன், திருப்பி என்ன ஆச்சுன்னு கேக்குறான் இவன். பா, இவன் 10,000 கடை வாங்கிட்டு தண்டல்காரனுக்கு 10 பைசா கொடுக்கலப்பா. அவன் வீட்டாண்ட வந்து ரொம்ப அசிங்க அசிங்கமா திட்டுறான்ப்பா. ஐயோ, இப்படி இல்லாம பண்ணிட்டாரு அண்ணன். அப்படியே நடிக்கிறானே, போய் சொல்ல தெரியாதுன்ட்டு. ஊரே வேடிக்கை பார்த்துச்சுப்பா. எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? இது ரொம்ப தப்புக்கா. அண்ணனை நீ 4 அடி அடிச்சு கேளுக்கா. 4 அடி அடிச்சா அவள் தான் சுடுகாட்டுல போய் பாத்துக்க முடியுதான். எப்படி சொல்லிட்டு பாரு இது. நான் அந்த முடியல இருக்கிறேன். இன்னைக்கு அந்த ஆள் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். உன் நல்ல மனசுக்கு நல்லதே தாங்க நடக்கும். நீ எதுவும் கவலைப்படாதக்கா. கர்ம பூச்ச நான் தெரியும். ஆட்டோல யாருன்னு தெரியல. என்ன நான் பேசிக்கிறேன் பாரு. தம்பி, உன்ன மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கிறதுனாலதான்ப்பா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குது. நீ எதுவும் கவலைப்படாதக்கா. நான் எப்பயுமே உன் கட்சி தான்க்கா. ஏன்னா திரும்ப என்ன கேள்வி கேட்க வந்திருக்கீங்களா? நிறுத்துமா. உங்க வீட்டுக்காரன் போட்டுருவோம் கிட்டுருவேன். நம்ம
அவனை நான் தேடிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஐயோ 2 பேரும் வர வச்சா நீங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏய் நீ தானே என்கிட்ட போன்ல பேசுன, என்ன பண்ணுவ? இந்த பாருங்க, அண்ணன் ரொம்ப கோவத்துல இருக்காரு. நீங்க எப்படி அவங்க வீட்டாண்ட போய் அசிங்கமா பேசலாம்? எப்பா நம்ம சாதகமா பேச ஆரம்பிச்சாண்டா, அப்படியே 2 அடி குத்தானா சரியா போடும். அவன் வாங்கின காசை நீ குடிப்பியா? வக்கனியா பேசுற? நீ ஏன் தம்பி இந்த மாதிரி ஆளுகிட்ட பேசிட்டு இருக்கிற? நீ ஏன் தம்பி அவருக்கு போன் பண்ண? ஏக்கா எல்லாம் விஷயம் இருக்குக்கா, விஷயம் இல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன். இந்த பார், அண்ணன் உண்டு இல்லன்னு பண்றாரு. நானா உண்டலார் பண்றேன்றா அவன் எங்கடா சொல்லு, அவனுக்கு தூக்கி போட்டு பாலாடிடுறேன். ஓஹோ, என்னடா தம்பி, அண்ணனை பத்தி தெரியாதா உனக்கு? என்ன இது எல்லாம் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு இது எதுவும் அடிக்க மாட்டேங்குதா? ஏய் எங்கடா அவன்? ஒழுங்கா சொல்றியா இல்ல நீ அடி வாங்குறியா? என் மேல கை வச்சிருவியா? கை வச்சிருவியா? என் மேல கைய வச்சு அண்ணன் என்ன பண்ணுவார் தெரியுமா? என்னடா மூச்சுக்கு 300 தடவை அண்ணன் ஒண்ணுங்கிற எங்கடா இருக்கிற அண்ணன்? தம்பி வேணாம் தம்பி, ஏன் தம்பி பிரச்சனை? இருக்கா, உன் பிரச்சனை கவலை எல்லாம் தீர்ற நாள் வந்துச்சு. தீர நாள் வந்துச்சா? என்ன தீர்த்துக்கிற நாள் வந்துச்சா? என்ன சொல்றான் இவன்? இப்ப பெரிய சம்பவமே நடக்க போகுது. அக்னி பொழந்து எரிமலையா வெடிக்க போகுது. நீ ஓவரா பில்டப் குடுக்குறடா. ஒழுங்கா நீ இப்ப அவன் எங்க இருக்கா சொல்றியா இல்லையா? சட்டையே புடிச்சிட்டீங்களா? தலை வெளியே வா. தலை வெளியே பாபா, யாரு சொல்றான் இவன்? வா தலை, என் மேலே கை வச்சிட்டானுங்க. இவனுல உண்டு இல்ல நாக்கு. டேய் யாரடா கூப்பிடுற? டேய் எங்க அண்ணன் குப்பை ஆட்டோவுல தான்டா இருக்காரு. மிஸ்டா சொல்லிய ராசா, மன்மத ராசா. ஓ இங்கதான் இருக்கான் இந்த ஆளு. விட்டுருங்க, ஐயோ என்ன விட்டுருங்க. டேய் ராசா, மன்மத ராசா நல்லா பண்ணடா. நோ நானா 3 பேரையும் போட்டு பந்தான்னா வந்தாடா. டேய் உன்னை நம்பி உட்காந்து ஆட்டோல எனக்கு நல்லா ஓடுடா. அவனை விடாத. நல்லதுதானே பண்ணோம். ஏன் இந்த அண்ணன் நம்ம மேல இவ்வளவு கோவப்பட்டு போகுது? சரி விடு, நம்ம வேற ஏதாவது சவாரி வருதானாவது பாப்போம்.